3 மாத வேளாண்மைக்கு நம்ம காவல் காக்க வேண்டியதா இருக்குது. சரி. ஏன்னா விலங்குகள் வரும், அதனால அதுக்கு காவல் காக்கறதுக்கு வேண்டி இப்போ பறநிலை தங்கி இருந்துட்டு சரி சரி நம்ம கவனிக்கிறோம். பறனெல்லாம் கொஞ்சம் சீரமைக்காம இருந்தது. ஆமா, இப்ப எல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவா ரெடி பண்ணிருப்பீங்களா? இப்போ விதைப்பு காலம் ஆகி போச்சு, நம்ம தங்கி இருந்து காவல் காக்க வேண்டியதா இருக்குது. அதனால அதை பிரிச்சு மேய்ஞ்சிருக்கோம். சரி, பண்ணிங்கிறது ரெகுலரா வந்துருதுங்களா? எப்படி? ஆமாமா, வந்துருங்க, ரெகுலரா வந்துருங்களா? நாம அதை ஒழுங்குபடுத்துறோம், அவ்வளவுதான். சரி, இந்த 3 மாசம் இங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லி போகுது. அப்புறம் 3 மாசம் கழிச்சு வேணா வந்துக்குப்பா அப்படிங்கிற மாதிரி வந்தது. அதுக்கு அதையும் மீறி வரும் வந்தா அப்புறம் அது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் தான், அப்படித்தான் போகுது. நம்ம எல்லாமே 100% நாமளே எடுத்துக்கணுங்கிறது கிடையாது, முடியாது. சப்போஸ் வந்துருச்சு, இப்ப நம்ம தோட்டத்துக்குள்ள இப்ப பண்ணி வந்துருச்சு, உடனே அடுத்து என்ன நடவடிக்கைகள் எடுப்பீங்க? இந்த பறை இருக்குது, அது தட்டுவோம். ஓஹோ, பறை அடிச்சு தட்டுவோம். தட்டினா போயிருதுங்களா? தட்டினா போயிடும், அது போயிடும். அது